உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நம்ம நிகழ்காலத்துல எவ்வளோ போராட்டங்களை பார்த்துருக்கோம், அடக்குமுறைகளை பார்த்துருக்கோம். ஆனா நேத்து நடந்ததுங்கிறது தேசிய அவமானம். மாணவர்கள் மேல லத்தி சார்ஜ் பண்ணதை மட்டும் சொல்ல, அவங்க மேல கண்ணீர் புகை கொண்டு தூக்கி வீசினதை மட்டும் சொல்ல, அதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாம் மனசுல போட்டுற எல்லாரும் நம்ம தேசிய கொடிய மதிக்கிற அந்த செயலுக்கே குந்தகம் விளைவிச்சிருக்கு டெல்லி காவல்துறை. அங்க மாணவர்களை அடிக்கிறாங்க. அப்ப தேசிய கொடி இருக்கு, அதை மோதத்துறையை பயன்படுத்துறாரு ஒரு காவலர், தொடச்சிட்டு அதை கீழே போடுறாரு. இதை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் மைக்க பிடிச்சிட்டு ஏங்க தேசிய கொடி இப்படி கீழே போடலாமான்னு கேட்க பதிலே சொல்லாம திருப்பி மாணவர்களை அடக்கிறதுல மும்முரமா இருக்கிறே தவிர நம்ம தேசிய கொடி மீது எந்த விதமான பற்றுதல் இல்லைன்னு தெரியுது இந்த காவலர்களுக்கு. அங்க இருந்தவங்க எல்லாம் காவலர்கள் தானா இல்ல ஏதோ மனநிலை சரியில்லாத சைக்கோக்களாங்கிற தெரியற அளவுக்கு மோசமா தான் நடந்துக்கிறாங்க. பெண்களை கண்ட இடத்துல அடிச்சு தாக்குறாங்க. ஆமா, ஓடி வரவங்கள காலை தடுக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த மாணவர் ஹெல்மெட் எல்லாம் போட்டு கண்ணீர் புகை எல்லாம் வீசுறாங்க. நமக்கு கண்ணீரிச்சல் வருது, சுவாச குழாயில மூச்சு கோளாறு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஓடுறாரு. ஒரு துணை ராணுவர் அப்படியே காலை நடுவுல விட்டு தடிக்கு கீழே விழுக வச்சு போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சைக்கோ மனநிலை தான் இப்படி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பெண்கள் பயந்து போறாங்க. பயந்து போறப்ப பின்னாடி வேகமா அடிக்கிறாங்க. 2 காவலர்கள் அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க. அந்த என்ன வக்கரமான என்னங்கிறது நமக்கு புரியுது இல்ல. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு பதுங்கி போய் ஜீப் ஓரமா நின்றுட்டு இருக்காங்க 2 பெண்கள். துணை ராணுவ படையினர் அந்த 2 பெண்களை மாறி மாறி சரமாரியா அடிக்கிறாங்க. எந்த விதமான ஆயுதமும் இல்லாம நிராதபணியா நின்று எங்களுக்கான உரிமை வேணும், எங்களுடைய எதிர்காலம் முக்கியம்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிற மாணவர்களை இந்த வகையில கேவலப்படுத்துறது, கொச்சைப்படுத்தாம நடந்துக்குது. உச்சபட்சமா போய் நம்ம தேசிய கொடியை அவமானப்படுத்திட்டாங்களே இவங்க. ஆமா, நிறைய மைனர் மாணவர்கள் கூட 16-17 வயசு இருக்கவங்க தங்களோட எதிர்காலத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களையும் கண்மூடித்தனமா தாக்குற காட்சிகள் எல்லாம் வந்திருக்கு. இன்னொன்னு கல்வீச்சு, அதாவது எங்க மேல கல் வீசுறாங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சில பேர் சொல்றாங்க. மாணவர்கள் தான் எங்களை தாக்குனாங்க, அதனாலதான் இந்த சண்டை வந்துச்சுங்கிற மாதிரி பாஜக காரங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீடியோ காட்சிகள் எல்லாமே பார்க்கும்போது கல்வீச்சை நடத்துறதே அங்க காவல்துறை தான். இங்க நம்ம பார்த்திருக்கோம் ஜல்லிக்கட்டு இதுல எல்லாம் கூட இவங்களே ஃபயர் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணாங்களா, அதே மாதிரியான ஒரு போக்கை தான் அங்கேயுமே டெல்லி காவல்துறை அதே மாதிரின்னு சொல்ல முடியாது, அதோட பல மடங்கு மோசமா தான் நேத்து நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு வீடியோவும் நம்மளை போட்டு உழுக்குது. அவ்வளவு சாட்சிகள் இருக்கு. துணை ராணுவத்தினர் வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு கார் சும்மா தான் நின்றுட்டு இருக்கு, அவங்க லத்திய வச்சு கார் கண்ணாடியை உடைச்சிட்டு வராங்க. கேட்டா மாடல் தான் உடைச்சாங்கன்னு பழி போட்டுக்கலாம்ல. எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு, ஈஸியா மாட்டிக்கலாம். ஆனா அவங்களுக்கு மூளை இல்ல, அதனால இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஏன் மூளை இல்லைன்னா இன்ஜெக்ஷன் விடுறாங்க, அது மட்டும் தான் செயல்படுத்தணும். ஓகே, இந்த போராட்டத்தை ஒடுக்கணும், அதுக்கு லத்தி சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, கையில லத்தி இருக்கு, அட்ராவன அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்களே தவிர சுய சிந்தனை பண்ணவே மாட்டான். இதுக்கு உத்தரவு கொடுத்தவங்களுமே அப்படிதான் நம்ம நினைக்க தோணுது. ஆமா, இதுல என்னன்னா நிறைய பேர் காயமடைஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு ஜேபி நட்டா அவங்கள போய் மருத்துவமனையில போய் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நேத்து அந்த ஜந்தர் மந்திர கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே எண்ணமா இருந்தது. அதனாலதான் கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா அவங்களோட எண்ணம் பழிச்சு பொய்த்து போயிருச்சு. திரும்ப இன்னைக்கு எல்லா ஆட்களும் இங்க மாணவர்கள்லாம் ஜந்தர் மந்தர்ல கூடியிருக்காங்க, போராட்டத்துல கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது நைட்டே அந்த இடத்துல எல்லாருமே நைட்டு தூங்குனாங்க. திருப்பி இன்னைக்கு காலையில அறவழியில அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயுமே விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், எந்த விதமான போராட்டத்தை பிஜேபி எதிராக நடத்தினா கூட அவங்க ஆன்டி இந்தியன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஃபாரின் ஃபண்ட் வருது, பாகிஸ்தான் ஃபண்ட் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாணவர்கள் தரப்பு ஆமா எங்களுக்கு ஃபாரின் ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு மாணவர் எனக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து 40 ரூபா பணம் கொடுத்தாங்க, அமெரிக்கா தரப்புல இருந்து 20 ரூபா பணம் கொடுத்தாங்க, அதை வச்சுதான் ஆட்டோ பிடிச்சு நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சில இடங்கள்ல மோடியோட அந்த பேனர்கள்லாம் கரி பூசப்பட்டிருக்கு, அதெல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கு இந்த அரசாங்கத்து மேல. இவ்வளவு நாள் அமைதியாக தான் போராடிட்டு இருந்தாங்க. நேற்று அவங்க காவல்துறை வன்முறையை கையில் எடுத்ததுனால இன்னும் ஆக்ரோஷமாக தான் அந்த போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இதுல சோனம் வாங்சுக் அவர் மருத்துவமனையில கிட்டத்தட்ட சிறையில் வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருக்காங்க, யாரையும் பார்க்க விடல. அவங்க மனைவி கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ கோர்ட் நீங்க எந்த மருத்துவமனையில வச்சு அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற அனுமதியை டெல்லி கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரும் போராட்டத்தை எங்க போறாரோ அங்க இருந்து தொடருவாருங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அபிஜித் திப்கே இவர் தான் சிஜேபியோட ஃபவுண்டர். அவர் என்னை வீட்டு சிறையில வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிஜேபி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி வச்சிருக்காங்க, பட் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் தொடருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல
நாங்க இன்னும் கூட சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். நேத்து வந்து நிறைய பேர் ஆதரவாளர்கள் வந்தீங்க, போராடினீங்க, பெண்கள் வந்து நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாதனால நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் ஒரு சிறந்த தலைமை பண்புக்கான அழகு. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாரு பாத்தியா இல்லையா? அடிச்சவனே ஏதாவது அவசாம்பாவிதம் நடந்தவனே ஓடி போகாம நின்று நான் பொறுப்பேற்றுக்கிறேன் மன்னிச்சிருங்கிற ஒரு இது இருக்கு, கட்ஸ் இருக்கு பத்தியில. உண்மையுமே அபிஜித் தீப்கே ஒரு சிறந்த தலைவராக தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிகிறாரு. இன்னொரு பக்கம் மாணவர் அந்த தரப்புல இருந்து 2 பேரு ஜேபி நட்டாவை போய் நேற்று சந்திச்சாங்க அவருடைய வீட்டுல. 2 முறை சந்திப்பு வந்து நடந்திருக்கு. ஒரு முறை வந்து அவங்க வாய் வழியே தான் சொன்னாங்க, ஜேபி நட்டா நீங்க எழுதிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருக்காரு. திருப்பி எழுதியிருந்து தங்களுடைய கோரிக்கை வந்து கொடுத்தாங்க. அதில் முக்கியமான 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை வந்து தர்மேந்திர பிரதான அந்த பதவியிலிருந்து மாற்றணும். அடுத்து வந்து இறந்து போன அந்த 20 குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வந்து கொடுக்கணும். சோனம் வான்சுக்கும் எந்த விதமான நிபந்தனை இல்லாம அவர் வந்து போராட்டத்தொடர அனுமதிக்கணுங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மாணவர்களை மேல கை வச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய அராஜகம், இதுக்கு பிரதமர் மோடி வந்து மாணவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் பிரதமர் மோடி வந்து மன்னிப்பும் கேட்கல, அதை பத்தி இப்ப வரையும் பேசல. பட் அவர் பேசினதா சொல்றாங்க. அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து வெளியே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி கட்சி எம்பிக்களோட ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல நம்ம இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் பிரதமர் மோடி வந்து பேசினதா சொல்றாங்க. அதுல வந்து இதையும் பேசினாருன்னு கிரண் ரிஜிஜு வெளியே வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீட் அப்படிங்கிறது, நீட் பேப்பர் வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம், அவங்க பண்ணவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது, ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இந்த ஆக்ஷன் எடுப்போம், கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போங்கிற மாதிரி பிரதமர் மோடி பேசியிருக்காருன்னு கிரண் ரிஜிஜு சொல்றாரு. அதை நம்ம நம்ப வேண்டியதா. அது கூட மோடி வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு இல்ல அறிக்கையா கொடுக்க மாட்டாரா? அந்த அளவுக்கு கூட போட மாட்டாரா? அந்த அளவுக்கு ஒரு ஈகோ அவருக்கு. நேத்து வந்து பிரஸ் சந்திக்கல, ஆனா பிரஸ் மீட் வச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுவாங்கல்ல, அதுலயாவது சொல்லிருக்கலாம் அவரு நாங்க சும்மா விட மாட்டோம்ட்டு. நீங்க சும்மா விட மாட்டீங்கன்னா சொல்லல செயல்ல காட்டணும். அப்ப தர்மேந்திர பதவியில இருந்து தூக்கணும்ல. ஆமா, அவரை ஏன் இவ்வளவு காப்பாத்துறீங்க அதுதான் கேக்குறாங்க. ஒரு 20 உயிர் வந்து அவரால் பறி போயிருக்கு, அதுக்கு அவர் தான் பொறுப்பு அப்படிங்கும் போது அவரை ஏன் காப்பாற்றணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பஞ்சாப் விவசாயிகள் ஏற்கனவே மத்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அந்த 3 வேளாண் சட்டங்களை நீக்கணும்னு நடத்துனாங்க. இப்போ அவங்களுமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த போராட்டத்தை இங்கே ஜந்தர் மந்தர்ல நடந்துட்டு இருக்கும் போதே டெல்லி நோக்கி வரலாம்ங்கிற ஒரு பிளானும் பஞ்சாப் விவசாயிகள் கிட்ட இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம் போடுறாங்க. அதுல வேளாண் பொருட்களை அமெரிக்கால இருந்து சில பொருட்களை வாங்கலாம், இறக்குமதி பண்ணலாங்கிற ஒரு ஒப்பந்தமும் அதுல இருக்கு. இதை கைவிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட தான் அவங்க வந்து ஒரு பெரும்படையோட இங்க வரலான் இருக்காங்க. ஸோ மத்திய அரசுக்கு எதிராக, இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்ட அலை வந்து உருவாயிருக்கு. அது இந்த ஜந்தர் மந்தரோட காட்சிகளை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ஆமா, நேத்து வந்து அமித்ஷா சந்திச்சு பேசினாரு தர்மேந்திர பிரதான். இந்த சமயத்துல வந்து பியூஷ் கோயல், கிரண் ரிஜிஜு எல்லாமே இருந்தாங்க. பட் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண போறா தகவல் வந்துகிட்டே இருக்குங்கிறத தவிர அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் இல்லை. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முதல்வர் விஜயுமே ஜந்தர் மந்தர் நோக்கி போய்கிட்டு இருக்கார், வந்துகிட்டு இருக்கார், ஆதரவு கொடுக்குறாருன்னு வீடியோ கிளப்பி விட்டாங்க. நார்த் சோசியல் மீடியால அது பயங்கரமா வந்து பரப்பப்பட்டிருக்கு. எல்லா வீடியோமே பாக்குறப்ப மில்லியன் கணக்குல வியூஸ் எல்லாம் போயிருக்கு, லைக்ஸ் எல்லாம் பாக்குறப்ப 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேக் நியூஸுமே நார்த் இந்தியால விஜய் வச்சே செட் பண்றாங்க. இங்க இருக்கிறவங்க செட் பண்றாங்களா இல்ல அங்கேயே வந்து செட் பண்றாங்களாங்கிறது நெருப்பு இல்லாம புகையுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கதானே செய்யும். ஏன்னா அவர் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ராதன் பண்டிட் எல்லாம் கணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ஜோசியர் வந்து சொன்னாரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இங்கிருந்து வச்சுதான் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு இறங்கிட்டாங்களான்னு தெரியல. பட் இதெல்லாம் ஒரு ஆபத்தான போக்கு தான் ஜனநாயகத்துக்கு அப்படிங்கும் போது. சரி, ஜனநாயகன் இதை பத்தி பேசினாரா அப்படின்னு கேட்டா அதை பத்தி அவர் பேசவே இல்லை. முதலமைச்சர் விஜய் வந்து அதை பத்தி எதுவுமே பேசல. ஜனநாயகம் தலைப்பு மட்டும் வச்சுப்பாங்க, படத்து பேர் அதை பத்தி ஜனநாயகம் மேடையில எல்லாம் பேசுவாங்க. அப்படி நடந்துக்கிறாங்களான்னு கேட்டா எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது மோடியா இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கிற சிஎம்ஆ இருக்கட்டும். ஏன்னா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஜென்சி அப்படின்னு சொல்ற அந்த இளைஞர் படையால தான் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அந்த ஜென்சி படையோட மிகப்பெரிய ஆதரவை கையில வச்சிருக்கிறவர் தான் முதலமைச்சர் விஜய். ஆனா அவர் இதை பத்தி எந்த வார்த்தையும் பேசாதது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இளைஞர்கள்கிட்டயே இருக்கு. இதுல வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இதுலயும் ஒரு போட்டி இருக்கு. அவங்க வந்து என்னன்னா, திமுக இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாவது சைக்கிள்ல லைட் இல்லாம
இல்லாம தான் வரோம், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வராருங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் இதை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல முன்னாடி மாதிரியான காட்டம் இல்லை, பிஜேபிங்கிற வார்த்தையோ இல்ல மோடி கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையோ இல்ல. கவர்மெண்ட் வந்து இதை இப்படி அணுகக்கூடாது, அவங்க வந்து கன்சர்னோட அணுகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. போலீஸை வச்சு இப்படி நடத்துறது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இதை ஒரு கடும் கண்டனம் போலீஸ் இப்படி நடந்துகிட்டதுக்குங்கிற பதிவாக அவர் போட்டிருக்காரு. பட் எந்த பதிவுமே போடாம நீங்க வந்து பிஜேபி ஏன் இவ்வளவு சாஃப்டா டீல் பண்றீங்கன்னு தாவேகால இருந்து கேள்வி எழுப்புறாங்க. அது நமக்கு ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. அவங்க வந்து டீலே பண்ணல, இவர் சாஃப்டா டீல் பண்றதுக்கே ஏன்னு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு முதல்ல 2 பேரும் ஒன்னாதான் பயணிக்கிறாங்கன்னு தெரியுது பிஜேபி ரூட்ல. இப்ப பிஜேபி யாரும் அடிக்கிற மூட்ல இல்ல தமிழ்நாட்டுல. இன்னொன்னு என்னன்னா, விஜய் வந்து இதே நீட்டுக்கு எதிரானவர் தான். அனிதா வந்து என்னுடைய தங்கை மாதிரி, என்னோட தங்கை இழப்பு எப்படி நீ பாதிச்சதோ அதே மாதிரி அனிதா எனக்கு பாதிச்சதுன்னா பேசினாரு. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஆறுதல்லாம் கூட வந்து சொன்னாரு விஜய். இப்ப இந்த நீட்டுனால, இந்த நீட் தேர்வு கசிவுனால 20 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி எங்கேயுமே விஜய் வாய் தந்துறான்னு கேட்டா இல்லவே இல்லை. இப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. சொல்ல போனா இளைஞர்கள் தான் என்னுடைய முதுகெலும்பு, என்னுடைய பேக்கப் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற விஜய் அவங்கள போட்டு கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க, கண்ணீர் போய் வீசிருக்காங்க. சைலண்ட் மோட்ல தான் வந்து இருக்காரு. இன்னைக்கு வந்து பாடகர் அறிவு, சொல்ல போனா டிவிகே உடைய கொள்கை பாடலை எழுதி இசையமைச்சு பாடியவர் அவரு தான். அவருக்கு மனசு பொறுக்காம தலைமைச் செய்தி வந்து அப்பாயின் பண்ண கேட்டார், கொடுக்கவே இல்லை. அவரை வந்து நீட்டை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடியே வந்து குரல்லாம் எழுப்ப அங்க இருக்கிற காவலர்கள் அந்த அறிவை வலுக்கட்டாயமா தூக்கி வேன்ல ஏத்திட்டு போனாங்க. அவருக்கு இருக்கிற ஒரு அக்கறை கூட கொள்கை பாடலை வந்து மனசுல ஏந்திக்கிட்டேன்னு சொன்ன விஜய்க்கு இல்லையா? ஆமா, இப்ப என்னன்னா காவல்துறையே கூட்டிட்டு முதலமைச்சர் விஜயை சந்திக்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அறிவை. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டத்தை பத்தி முதலமைச்சர் விஜய் வாய் திறப்பாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி அறிவுக்கு வந்து அது நம்ம கொள்கை பாடல்லாம் எழுதி கொடுத்தோமே, நம்மளே பார்க்க விடலன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. இப்ப இறுதியா முதல்வர் விஜய் வந்து சந்திக்க வந்து கூப்பிட்டு இருக்காரு. பார்ப்போம் அந்த சந்திப்புக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு. நேத்து மாதிரிதான் இன்னைக்கும் நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை கூடியது. அதே மாதிரி பல சலசலப்புக்கிடையே ஒத்திவைக்கப்பட்டது. அப்புறம் நாள் முழுக்க வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஆனா எம்பிகள் நாடாளுமன்றத்துக்குள்ள வரப்ப பேட்டிலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கங்கனா ரணாவத் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்ல வேளை நாடாளுமன்றத்துக்குள்ள பாதுகாப்பா இருந்தோம், வெளியில வந்து குண்டர்கள் இருந்தாங்க, டெல்லி காவல்துறை ரொம்ப சிறப்பா செயல்பட்டு தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா பாராட்டு. அதான் நாங்க வந்து பயத்தோட இருந்தோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தை தப்பா பேசி செவிலே ஒன்று அற வாங்கினாங்க கங்கனா ரணாவத். திரும்ப வெளியே போய் இந்த போராட்டத்தையும் இப்ப தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் உள்ள வந்து பதுங்கிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. பயத்துல உள்ளே உட்காந்துக்கிட்டோம் அப்படிங்கிறத அது பிரதமர் மோடி கூட பொருந்தும் தான் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் அவர் பார்த்து பயந்துதான் போயிட்டாரு நேத்து அப்படின்ட்டு 50-60 சொல்லுவாங்க. பட் வீரன் என்ன தெரியுமா, பயத்தை வெளியே காட்டாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க பயத்தை வெளியில காட்டிட்டாங்க. சொல்லிட்டாங்களே, வாயை திறந்தே கங்கனா ரணாவத் பயந்துட்டு உள்ள உட்காந்து இருந்த குண்டர்கள் தாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி போராட்டத்தை கொச்சைப்படுத்தியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் ஜெய்ராம் ரமேஷ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதே நாள்ல போன வருஷம் வந்து ஜெகதீப் தன்கர் மாநிலங்களவையோட தலைவராக இருந்தவர் எதுவுமே சொல்லாம டக்குன்னு ராஜினாமா பண்ணாரு பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரதமர் மோடி தலைமையிலான இந்த அரசு விவசாயிகளை ரொம்ப அலட்சியமா வந்து நடத்தினாங்க. அதுக்கான வேதனையை தொடர்ச்சியா அவங்க கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் அவரை வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. மரியாதையே கொடுக்காம வழி அனுப்பு விழாலாம் நடத்தாம அனுப்பிச்சு விட்டது காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த போராட்டத்தையும் ஜந்தர் மந்தர்ல இப்ப நடக்கிற போராட்டத்தையும் அப்படிதான் அணுகுது இந்த அரசுங்கிறதையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் விளாத்தி குளத்தை சேர்ந்தவர். அவர் வந்து விஜய்க்கு எதிராக ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுனதுனால காவல்துறையை பிடிச்சிட்டு போனாங்க. இப்ப ஆகஸ்ட் 3 வரைக்கும் நீதிமன்ற காவல் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. நேத்து வந்து காவல்துறை வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறப்ப பேட்டிலாம் கொடுத்தாரு. அவரு பேட்டி கொடுத்தாருன்னா மைக்க நீட்டுவாங்களா, கத்தி சொல்லுவாங்களே, காவல்துறை என்னை துப்பாக்கி காட்டி மிரட்டுறாங்க, என்னை கொல்ல பாக்குறாங்க அப்படிலாம் கூட ஸ்டேட்மெண்ட்லாம் கூட கொடுத்திருந்தாரு அவரு. டிஎம்கே வந்து அவருக்கு ஆதரவா தான் நிக்கிறாங்களே தவிர அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் யாரும் எதிர்ப்பு சொல்லவே இல்லை. அப்போ ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம் மறைமுகமாக. ஆமா, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, அவரோட மகன் அக்ஷய் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சுகர் பேஷண்ட் எங்க அப்பா, ஆனா வந்து அவருக்கு எந்த இதுவுமே இல்லாம இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க, துப்பாக்கி முனையில மிரட்டி அவர் நாங்க சொல்றதுதான் நீங்க கோர்ட்ல சொல்லணும்லாம் மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரியான அவதூறு வழக்குகளுக்கு 1 மணி நேரம் தான் விசாரிப்பாங்க, 13 மணி நேரம் வச்சு விசாரிச்சு அராஜக போக்கு கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதல்வரோட பையன் வந்து அவங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நான் எங்க அப்பா கூட இருக்கணுங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. அதையும் திமுகவினர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் வந்து மார்க்கண்டேயனை அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனை அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கூட்டிட்டு போனப்ப வெளியே செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்கள் வந்து போயிருந்தாங்க. அங்க உள்ள ஏடிஎஸ்பி, அங்க உள்ள காவல்துறைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு சின்ன மோதல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா செய்தி சேகரிக்க விடாம அவங்கள வந்து தள்ளி தள்ளி அனுப்பிட்டு இருந்ததுனால இந்த மோதல் வந்து உண்டாச்சு. இப்போ வந்து ஏடிஎஸ்பி திபு அப்படிங்கிற நபர் வந்து அவரு அங்கே வந்து நீங்களாம் என்ன இப்போ ரிப்போர்ட்டர்ஸா இல்லை ரவுடிகளா, வாங்கடா வாங்கன்னு நாக்க துருத்திக்கிட்டு அவங்களே அடிக்க வராரு. அது கண்ணாடி சார்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா, அதுதான். அதுக்கப்புறம் வேற சொல்றாரு, பாடம் எடுக்கிறாரு, ஒழுக்கம்னா என்னன்னு கத்துட்டு வாங்க அப்படின்னு நாக்க துருத்திட்டு ஏடிஎஸ்பி பதவியில இருக்கிற ஒருத்தர் வந்து பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறாரு. அதுவும் அவ்வளவு மீடியா முன்னாடி இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா இப்ப தனிப்பட்ட ரூம்ல எப்படி அவர் நடந்துப்பாரு கைதிகள் கிட்டையும் சக காவலர்கள் கிட்டையும். ஆமா, இப்படிதான் நடந்துக்குவார் போல. இதோட மோசமா நடந்துக்குவாருன்னு தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்கப்புறம் வந்து இப்ப பத்திரிகையாளர்களையும் போலீஸையும் மற்ற காவலர்கள் வந்து அவரையும் ஏடிஎஸ்பியையும் சமாதானப்படுத்தி அவரை ஜீப்ல ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்க. ஏடிஎஸ்பி தான் சமாதானப்படுத்தணும், இங்க காவலர்கள் ஏடிசியை சமாதானப்படுத்துற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கு போல இருக்கு சில பேரோட நடவடிக்கை. இன்னொரு பக்கம் வந்து அந்த மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ணணும்னா சபாநாயகரோட உத்தரவு வேணும், தெரியும் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரே விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. எம்எல்ஏகளை கைது பண்ணணும்னா என்னுடைய அனுமதி எல்லாம் தேவை கிடையாது, சட்டத்துல சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றாரு அவரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு மட்டும் பொருந்துமா? கரெக்ட், அப்படிதான் பொருந்தும். ஆனா ஆகஸ்ட் 5 பட்ஜெட் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 5 டிவிக்கு முதல் பட்ஜெட் வந்து அறிவிக்க போறாங்க. நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்ய போறாரு. அதே மாதிரி ஆகஸ்ட் 6 வேளாண் துறை அந்த பட்ஜெட் அறிவிக்க போறாரு அமைச்சர் வினோத். அதனால சுவாரஸ்யமா இருக்க போகுது ஆகஸ்ட் முதல் வாரம். எதிர்பார்ப்புகளும் மக்கள் கிட்ட நிறைய இருக்குது. மதிமுக நிறுவனர் வைகோ அவருக்கு 83வது பிறந்த நாள் செப்டம்பர்ல வருதான். செப்டம்பர் 22 வருது. ஸோ இப்பவே அறிக்கையை விட்டு அதை கொண்டாடாதீங்க அப்படின்ட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, செப்டம்பர் 15 எப்பவுமே நாங்கள் வந்து அண்ணாவோட பிறந்தநாளை மதிமுக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். செப்டம்பர் 22 ஒரு வாரத்துக்குள்ளேயே பொருளாதார நெருக்கடி வந்துடும் மதிமுகவினருக்கு. அது வந்து வைகோக்கு இவ்வளோ நாளாக தெரியல, பொருளாதார நெருக்கடி வந்துடும். இப்போதான் சொல்றாரு. 83வது வயசுக்காக லோகோலாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால அந்த லோகோ பணியெல்லாம் வந்து நிறுத்திட்டு அப்படியே விட்டுருங்க, ரத்து பண்ணிருங்க. நான் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் அமைதியா இருக்கிறேன். நல்லது, எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. சரி, இப்ப ஜூலை 23 சொன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆகஸ்டே இன்னும் வரல, செப்டம்பர் லாஸ்ட்ல வர போறதுக்கு இப்பயே கூப்பிடுறாருன்னு தெரியல தலைவர். அடகிடகு வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு தடுக்கிறாராமா. அரசியல்வாதிகள் வந்து பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னா பண்ணு அர்த்தம் போல இருக்கு. கால விழுகாதரா சரி ஆசீர்வாதிங்கிற மாதிரி. ஆமா, இது வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. ஆனா இப்ப மகன் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாருன்னு தெரியுது. ஜூலை 29 பாமகவுடைய பொதுக்குழு கூட போகுது. பொதுக்குழு நிச்சயம் ராமதாஸ் வருவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் பெரிய லடாய் போயிட்டே இருந்தது. அப்புறம் வந்து தைலாபுரம் தோட்டத்துல கட்டி பிடிச்சி கண்ணீர்லாம் விட்டு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆமா, இப்ப அதனால வந்து இந்த காட்சியில பாக்கலாங்கிறாங்க பொதுக்குழுவுல. ஜூலை 29 இருக்கு. திரும்ப மைக்க தூக்கி போடுற காட்சி எல்லாம் வராதா? இப்பதான் வந்து சௌமியா அன்புமணியே எம்எல்ஏ ஆயிட்டு உள்ள போயிட்டாங்கல்ல. ஆமா, அப்புறம் இனிமேட்டு வியாழக்கிழமை பிரஸ் மீட்ல வேணாம்னு சொல்லிட்டு புதன்கிழமை வச்சிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை. வியாழக்கிழமைனா ஆகாது ஐயாவுக்கு, அதனால புதன்கிழமை வச்சிருங்க, உக்கரமாயிருவாரு, வியாழக்கிழமை திட்ட ஆரம்பிச்சிருவாருன்னு அன்புமணியே மாத்திட்டாரு போல. இன்னொரு பக்கம் சிவிசனும் ரொம்ப உக்கரமா இருக்காரு. வந்து எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டியா இருந்தாங்க, நத்தம் விஸ்வநாதன் கோஷ்டியா இருந்தாங்க. எஸ்பி நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடிக்கிட்டே சரணடைஞ்சிட்டாங்க. இருந்தா கூட அந்த மாவட்ட செயலர் போஸ்டிங் எடுத்து கிடைக்கல. இன்னொரு பக்கம் 2 விஜயபாஸ்கரும் கட்சி மாதிரி விழாவே எடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் அவர் வந்து எந்த பக்கமும் போகல. ஆனா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள இருந்துகிட்டே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் எந்த பொறுப்புலையும் இல்ல, நீங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்லாம் வந்து பால திருப்பி விட்டு இருந்தாரு. இப்ப நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, விழுப்புரத்துல இருந்து 1000 நிர்வாகிகள் பஸ்ஸை பிடிச்சு கிளம்பி வந்துட்டாங்க. எங்க எம்ஜிஆர் மாளிகை? ஆமா, ரத்தத்தின் ரத்தங்கள் ராயப்பேட்டைக்கு வந்துட்டாங்க. போட்டு போட்டாங்களோ? எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எங்க ரிசைன் லெட்டர் கொடுக்கணும்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே, கொடுக்க முடியாது நாங்களே நீக்குவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா எடப்பாடி. அப்புறம் அந்த 1000 பேருமே அங்க அலுவலகத்துல இருந்த ஊழியர்கள்ட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்களாம். ஆனா ஒருத்தர்ல 2 பேர்ல 1000 பேர் பாத்தீங்கல்ல, விழுப்புரம் மொத்தத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சொல்லாம சொல்றாரா சிவி சண்முகம். அவர் எப்ப கொடுப்பாரா? எடப்பாடியே அவர் நீக்கட்டும் அப்படின்னு அவர் வெயிட் பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் பண்ணது தப்புப்பா வந்துருப்பான்னு எடப்பாடி கூப்பிடுறது எதிர்பார்த்துட்டு இருக்காரா சிவி சண்முகம். நல்லா எதிர்பாருங்க. சரி, ஓகே. இந்த பழனி நில மோசடி விவகாரம், அதை பத்தி சிபிஎம்மோட மாநில செயலாளர் சண்முகம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இதுல அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த தகவல்களும் இல்லை, அப்படிலாம் நாங்க நம்பல. ஆனா வந்து கூட்டா சேர்ந்து நிறைய அதிகாரிகள் வந்து இது ஒரு மிகப்பெரிய மோசடியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த மோசடி அப்படிங்கிறது நீதிமன்றத்தை
நிறுவனத்தையே ஏமாத்தி பத்திரப்பதிவு அதிகாரிகள் நடத்தியிருக்காங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய மோசடி இது. அதனால இதுல முறையா ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் சிபிஎம்மோட நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் ரஷ்யா போர் அது தீவிரமடைஞ்சிருக்குன்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அதுல வந்து என்னன்னா, உக்ரைன் மேல ரஷ்யா வந்து தாக்குதல் தொடர்ச்சியா நடத்தியிருந்தாங்க மிசைல்ஸ்லாம் வச்சு. அதுல ஒடேசா துறைமுகத்துல இருந்த கப்பல் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல 4 இந்தியர்களும் உயிரிழந்திருக்காங்க. இதுல வந்து ரஷ்யாவுக்கு கண்டனம் அப்படிங்கிறது, ரஷ்யா பெயர் இல்லாம இந்திய வெளியுறவுத்துறை கண்டனம் வெளியிட்டிருக்காங்க. இது கடுமையான கண்டனத்துக்குரியது, ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கு வெளியுறவுத்துறையிலேருந்து. பட் ரஷ்யாங்கிற பெயர் அதில் வந்து இல்லை, சீனாங்கிற பெயர் வந்து இருக்காத மாதிரி இப்போ ரஷ்யாங்கிற பெயருமே இல்லை. பட் இந்த போர் இன்னும் தீவிரமடைகிறது ஒரு ஆபத்தான விஷயம்தான். ஆனா அரசியல்வாதிகளா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்டை பயன்படுத்துறாங்க. பாரு, இங்க உதயநிதி பிஜேபின்னு சொல்லாம அறிக்கை, இந்திய கவர்மெண்ட் ரஷ்யான்னு சொல்லாம அறிக்கை. இதுதான் பிரச்சனையே இல்லைன்னு விஜய் வந்து இந்த அறிக்கையுமே விடுறது இல்லை போல. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ட்ரம்புக்கு பொழுது போலன்னா வந்து எல்லாரு மேலேயும் டாக்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ பக்கத்தில் இருக்கிற நாடுனா கனடாக்கு வந்து போட்டிருக்காரு 50% டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு டாரிஃப். ஆமா, இந்த மோட்டார் வாகன இதுல எல்லாமே எங்களை வந்து பாரபட்சம் காட்டுது, கனடா 50% டாரிஃப் வச்சுவாங்கன்னு இருக்காரு அவரு. மை டயாப்பர் இஸ் மோர் லீக் ப்ரூஃப் தென் எக்ஸாம் பேப்பர், சேவ் எஜுகேஷன் போட்டிருக்காங்க போராட்டத்துல. மச்சான், ஒரு லாங் டர்ம் பிளான் பண்ணிருக்கோம்டா, பட்ஜெட் 10,000 ரூபா தான், போலாமா? தட் ஒன் கை, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாராமா. முன்னெல்லாம் ஏதாவது மறந்துட்டா சாப்பிட மறந்துட்டியான்னு திட்டுவாங்க, இப்ப சார்ஜ் போட மறந்துட்டியான்னு குத்தி காட்டுறாங்க. மனசுக்குள்ளே இருந்து மனுஷ வாழ்க்கையை சீரழிக்கும் ஒரு விசித்திரமான நோய் தான் தற்பெருமை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிரதமர் மோடிக்கு விருது கொடுத்துடலாம். எங்க போனாலுமே சரி, எந்த நாட்டுக்கு போனாலுமே சரி, அவருடைய ஸ்பீச்ல இந்த லைன் நிச்சயம் இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எங்க நாடுதான்லாம் சொல்லுவாரு. ஆனா இங்க இருக்கிற போராடுறவங்களுக்கு அந்த டெமோக்ராட்டிக் உரிமை இருக்குன்னு கேட்டா இருக்கு, ஆனா இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு பிரச்சனை ஆகாத வரைக்கும் விடுவாப்புல. பிரச்சனை ஏற்படுது, இமேஜ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா எந்த எல்லைக்கும் போய் அடிச்சு காலி பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மறைஞ்சிருந்து அதை பண்ணுவாங்க. அது இந்த கதவை சாத்திட்டு, நாடாளுமன்ற கதவை சாத்தினாங்களே அந்த மாதிரி கதவை சாத்திட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அது பயமா இல்ல யுக்தியாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதெல்லாம் பாக்குற எப்படி இருக்கு அப்படின்னா, மறைந்திருந்து தாக்கும் மர்மம் என்ன. அதான் மாணவர்கள் போராடுறாங்க, வெளிப்படையா வந்து பேசிட வேண்டியதானே, இதுல என்ன இருக்குது? ஆமா, நேற்று வந்து பேட்டி கொடுத்தாரு நாடாளுமன்ற வளாகத்துல நின்று. பேட்டின்னு சொல்லாதீங்க, பேசினாரு. சரி, அதே மாதிரி என்னன்னா குறியீடு வேற இருக்கும் அவருடைய பேச்சுல. பின்னாடி எல்முருகன் இருப்பாப்ல, சவுத்துல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ். அவர் இவர் இருப்பாரு, இந்த அர்ஜுன் ராம் மெக்வால். ஈஸ்ட்ல வந்து இருப்பாப்ல, வெஸ்ட்ல வந்து இருப்பாப்ல, நார்த்ல இருந்து இருப்பாப்ல. இந்த குறியீடுக்கெல்லாம் மட்டும் குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு 2 கிலோமீட்டர்லாம் அவ்வளவு பிற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தெரியாதா? ஆமா, அதுல எங்கேயோ இருக்கிற ராகுல் காந்தி குத்தி காட்டி பேசுறது. ஆமா, அதுதான் அவருக்கு தெரியுது. பிரதமர் மோடிக்கு எதிர்கட்சிகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், பிரச்சனைகள் எப்போதுமே கண்ணுக்கு தெரியாது. பட் இதுக்கப்புறம் தெரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சிஜேபி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் போக போக என்ன நடக்குதுன்னு. ஓகே, நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.